நெல்லை அருகே ஆரோக்கியநாதபுரத்தில் மாமனார் மாமியாரை மருமகன் வெட்டி கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் கொலை செய்த மருமகன் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். ராமசுந்தரம், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை பாளையங்கோட்டை அடுத்தது ஆரோக்கியநாதபுரம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன், செல்வராணி தம்பதியினர். இவரது மகளான ஜெனிபர் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த மரியகுமார் என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டுள்ளார். இருவரும் ஒரே பகுதியில், அதாவது ஒரே ஒரு ஆரோக்கியநாதபுரத்தில் வசித்து வருகிறார்கள். இருவருமே விவசாயம் செய்து வருகிறார்கள். மாமனார் மாமியார் மற்றும் மருமகன் ஆகியோர் விவசாயம் செய்து வருகிறார்கள். நிலம் வைத்து விவசாயம் நடந்து வருகிறது. இந்த நிலையில செல்வராணி பாஸ்கர் தம்பதியின் மகள் ஜெனிபருக்கும் மரியகுமாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப பிரச்சனையாக மாறியுள்ளது. அந்த குடும்ப பிரச்சனையின் காரணமாக இருவருக்கும் இடையே அவ்வப்போது வாக்குவாதம் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள். ஜெனிபர் தாய் தந்தையர் வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேறு ஒருவரோடு காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மரியகுமார் நேற்றைய தினம் அதாவது பாஸ்கர் மற்றும் செல்வராணி வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் நடந்திருக்கிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில சரமாரியாக சம்பவ இடத்திலேயே அவர்கள் இருவரையும் மரியகுமார் வெட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்த அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக பெருமாள்புரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில கொலை செய்த மரியகுமாரும் நேரடியாக பெருமாள்புரம் போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார். சம்பவம் தொடர்பாக உடலை கைப்பற்றி பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரே ஊர்ல இரட்டை கொலை நடந்த சம்பவத்தால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.